أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சித்ரி இல்மா ரப்பி சித்ரி இல்மா ரப்பி சித்ரி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போற்றியவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு வியர்வை உலரும் முன் என்ற இந்த ஜும்மாவுடைய தலைப்பு என்பது இன்றைக்கு உலகம் முழுக்கும் மே 1 என்பது உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உழைப்பாளர் தினம் என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? உழைப்பை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பதை குறித்து தான் நாம் இன்றைய ஜும்மா உரையிலே பார்க்க இருக்கிறோம். வெகு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் ரஷ்யாவிலே இந்த மே 1 என்பது உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்பட்டது. ஆனால் இஸ்லாம் தொடங்கிய காலகட்டத்திலேயே உழைப்பாளர்களுக்கு உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாத்தை போல வேறு எதுவும் கிடையாது. நம்ம பொதுவா நம்மளுடைய சமூக வழக்கில் சொல்லுவாங்க, அதாவது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒருவர் இன்னொருவரை அழைக்கும் போது தோழர் என்று சொல்வார்கள். தோழர்னு சொன்னா ஒரு கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. உலகத்திலேயே தன்னுடைய நண்பர்களை தோழர் என்று அழைத்த ஒரே தலைவர் யாருன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை, தன்னுடன் கூட இருந்தவர்களை தோழமையாகத்தான் பழகினார்கள், தோழராகத்தான் அழைத்தார்கள். அதனால்தான் அவர் உருவாக்கிய அந்த சஹாபாக்களை நாம் நபிகளாருடைய தோழர்கள் என்று சொல்லி காட்டுகிறோம். அவர் உலகத்திலேயே சமத்துவத்தை, உலகத்திலேயே உழைப்பாளனுக்கு உரிய கூலி கொடுக்கப்பட்டாக வேண்டும், அதுவும் அவனுடைய வியர்வை உணர்வதற்கு முன்னால். இந்த அளவுக்கு வேற எந்த சித்தாந்தமும் சொல்லி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. மொத்தம் உழைத்த பிறகு அவனுக்கு கூலி தாங்க என்று சொல்வது வேறு. உழைக்கக்கூடிய ஒருவனுடைய வியர்வை உணர்வதற்கு முன்னால் அவனுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் தன்னுடன் இருப்பவர்களை தோழர் என்று அழைத்த முதல் புரட்சிகர தலைவர் யாருன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு என்பதை, ஒரு வேலை என்பதை தாண்டி உழைப்பை ஒரு இபாதத்தாக இஸ்லாம் கிடைக்கிறது. நம்ம முஸ்லீம்களை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வசதிக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டோம். அரபில அமல் அப்படின்னா செயல், எந்த செயல் செய்தாலும் அது அமல் தான். நாம் என்ன பண்ணுவோம், தொழுதா அது அமல், நோன்பு வைத்தால் அமல், பயான் கேட்டால் அமல், சாப்பிட்றது அமல்னு சொல்ல மாட்டோம். நம்ம உண்பதை அமல் சொல்ல மாட்டோம், குடிப்பதை அமல் சொல்ல மாட்டோம், எல்லாமே அமல் தான். அதே போல இஸ்லாத்தில் எல்லாமே இபாதத் தான். அது நீதியாக, நேர்மையாக, இறைவன் வகுத்த ஹலால் ஹராமிற்கு உட்பட்டு செய்யப்படும் போது அதுதான் இபாதத். நாம் விளங்கி வைத்திருப்பதை போல வெறும் 5 வேளை தொழுகையும்
எப்ப பார்த்தாலும் நோம்போ, 365 நாளத்தில் நோம்போ, எல்லா தொழுகையும் தொழுது கொண்டு அவர் பிற மனிதர்களோடு எந்த ஒரு சகவாசமும் இல்லாமல் இருந்தால் ஒரு பெரிய வணக்கசாலின்னு நினைக்கிறோமே, இது தவறான விஷயம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசுறார். கேட்கிறாங்க, அந்த மனிதரை பற்றி இவ்வளவு சிலாகிக்கிறாயே, அப்படி அந்த மனிதர் என்ன செய்தார் என்று கேட்டபோது அந்த சஹாபி சொல்றாங்க, இல்லை கலீஃபா, அந்த மனிதர் எப்போதும் பள்ளிவாசல்லே இருக்கார். சொல்றாரு, எப்போதும் பள்ளிவாசல்லே இருக்கார், எல்லா தொழுகையும் தொழுகிறார், நஃபிலான தொழுகையில் தொழுகிறார், எப்போதும் நிறைவேற நினைவில் இருக்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அப்படி என்றால் அவருடைய உணவுக்கு என்ன செய்கிறார்? அதற்கு அவருடைய அண்ணன் சம்பாதித்து கொடுக்கிறார் என்று சொன்னபோது இவரை விட அவர் மேலானவர் என்று சொன்னார். அப்ப இபாதத் என்பது பேலன்ஸ்டா இருக்கணும். எப்படி தொழுகை இபாதத்தோ, நோன்பு இபாதத்தோ, நாம் செய்யக்கூடிய வேலையும் இபாதத் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், மனிதனுக்கு அவன் உழைத்ததை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மறுமையில் அவன் இந்த உலகத்தில் என்ன உழைத்தானோ அதனுடைய விளைவு காண்பிக்கப்படும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துனியா என்பதே என்ன, மறுமைக்கான ஒரு விளைநிலம். விவசாயத்துல விளைநிலத்துல நம்ம என்ன உழல்றோமோ, நாம் என்ன விதைக்கிறோமோ, நாம் என்ன பயிரிடுகிறோமோ, நாம் எத்தகைய பராமரிப்புகளை மேற்கொள்கிறோமோ அதற்கேற்றவாறு நமக்கு அறுவடை கிடைக்கும். அதே போல இந்த உலகத்துல இறைவனுடைய மார்க்கத்திற்காக ஹலால் ஹராமுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய இபாதத்துகளை எந்த அளவுக்கு நாம் உழைத்து நிறைவேற்றுகிறோமோ அதற்குரிய கூலியை மறுமையில் சொர்க்கமாகவோ அல்லது நரகமாகவோ நாம் பார்ப்போம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடியது, மறுமைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் உழைக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், மற்ற மார்க்கங்களை போல நீங்க உலகத்தை அப்படியே கம்ப்ளீட்டா திறந்து விடுங்கள், எல்லாம் காட்டுல போய் உட்கார்ந்துங்க, எல்லாம் குகையில போய் உட்கார்ந்துங்க, அப்படி சொல்லல மார்க்கம். துவா கேட்கும் போது கூட ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மை தருவாயாக, மறு உலகத்திலும் நன்மை தருவாயாக. அப்ப நாம நினைப்பதை போல உழைக்காமல் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பதை இஸ்லாம் வலியுறுத்தல. நீங்கள் அந்த 5 வேளை தொழுகைக்கு போங்க, மற்ற நேரங்கள்ல அல்லாஹ் ஹலாலாக்கி அடிப்படையில் என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்கள். பூமியில் நடந்து சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்கள். ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை முடித்துக் கொள்ளுங்கள். அது முடிந்த பிறகு என்ன பண்ணுங்க, வீட்டிலே உட்காருங்க நல்லா சொல்லல, நீங்கள் பூமியில் பரவி சென்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்வதை, உழைப்பதை கடமையாக மட்டுமல்ல, அதை ஒரு இபாதத்தாக கருதுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உழைத்தார்கள். அந்த போர்ல மக்கள் எல்லாம் பசியில இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் அந்த அகழை தோண்டுகிறார்கள். அப்போது பெருமானாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, வேலை செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்க செய்யறோமே, ரசூலுல்லாஹ் ஒத்துக்கல. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் நோக்கி வராங்க, வந்து யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப பசியா இருக்குது ரசூலுல்லாஹ் என்று தன்னோட வயிற்றை காட்டிய போது அவங்க வயிற்றுல ஒரு கல் இருந்தது பசியை சமாளிப்பதற்காக. அபூபக்கர் தன்னுடைய வயிற்றை காட்டுகிறார், 2 கல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தன் வயிற்றை காட்டும் போது அதுல 3 கல் இருக்கிறது. நானும் இந்த பசியில உங்களோடு பங்கெடுத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வரார். அவர் கையை ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க. பிடித்தால் அந்த கை ரொம்ப கரடு முரடா இருக்கு. என்ன இவ்வளவு கரடு முரடா இருக்கு? ஆண்களுடைய கை இயல்பாக பெண்களுடைய கையை விட கொஞ்சம் ஹார்டா இருக்கும். நம்ம கூட சொல்லுவோம்ல, யாராவது கை ரொம்ப சாஃப்டா இருந்தா என்னப்பா லேடிஸ் கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கை இந்த அளவுக்கு கரடு முரடா இருக்க, ஹார்டா இருக்க, அதுக்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர், நான் கஷ்டப்பட்டு இந்த கைகளால் விறகு வெட்டி பிற வேலைகளை செய்து உழைத்து வாழ்கிறேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையை
முத்தமிட்டு சொன்னார்கள், மா அக்கல அகதுன் தாமன் தாமன் கத்து ஹைரன் மின் அன் இக்குல மின் அமலி இதுஹி. எந்த மனிதனும் தன்னுடைய கைகளின் உழைப்பால் சம்பாதித்து சாப்பிடுவதை விட இந்த உலகத்தில் சிறந்த உணவை சாப்பிடுவதில்லை. இந்த உலகத்தில் மிகச்சிறந்த உணவு எது தெரியுமா? அவன் தன் கைகளால் உழைத்து சம்பாதித்து அந்த உழைத்து சம்பாதித்த காசிலிருந்து பெறப்படக்கூடிய உணவு இருக்கிறதல்ல, அதுதான் ஒரு மனிதனுக்கு உலகின் மிகச்சிறந்த உணவாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் சொன்னார்கள், நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை திறமையோடு செய்வதை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க உழைப்பவர்களுக்கு ஊதியத்தை கொடுங்கன்னு சொல்லுதோ, உழைப்பவர்களும் தங்களுடைய எஜமானர்களுக்கு நேர்மையாக பணி செய்யுங்கள், அதையும் சேர்த்து தான் சொல்லும். நம்ம துபாயில் பணி செய்த காலகட்டத்தில் சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஜ்ர் தொழுவெல்லாம் ஃபாஸ்ட்டாக தொழுதுருவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தொழுதுருவாங்க. இஷா தொழுகையே ஃபாஸ்ட்டாக தொழுதுருவாங்க. லொஹுர் அஸ்ர் மட்டும் அரை மணி நேரம் ஆகும். காரணம் வேலை நேரத்தில் இருக்கிறாங்க. வேலை நேரத்தில் உங்களுக்கு தொழுகைக்கு அனுமதி கொடுக்குற ஒரே காரணத்தினால லொஹுர்லையும் அஸ்வர்லையும் முன்சுன்னு தொழுவாங்க, அந்த கடமையை தொழுவாங்க, பின்சுன்னு தொழுவாங்க, நஃபில் தொழுவாங்க, திக்ரு ரொம்ப நேரம் செய்வாங்க. நான் சொல்லுவேன், ஃபஜ்ரும் இஷாவும் தான் உங்க கையில் இருக்கிற நேரம். ஏன்னா அப்ப நீங்க வேலைக்கு போல, அப்ப எவ்வளவு நேரம் வேணா தொழுவுங்க. லொஹுரும் அசரும் உங்க கையில இல்லை, ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க. 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை செய்வேன், அதற்கு உண்டான கூலியை அவர் கொடுக்க மறுத்தால் அது எவ்வளவு அநீதமோ, அதே போல் அந்த நேரத்தில் அவருடைய நேரத்தில் ஒத்துக்கொண்ட நேரத்தில் நீங்கள் இறைவனுக்கு தொழுகிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்துவதும் தவறான விஷயம்தான். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழிலாளருடைய உரிமைகளை பேசக்கூடிய அதே சமயத்தில் தொழிலாளிகளுடைய கடமைகளையும் சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் அந்த புகழ்பெற்ற நபி மொழியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கூலியாளியுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனது கூலியை கொடுத்து விடுங்கள். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு டிலே பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு தாமதமாக கொடுக்க முடியுமோ, 4 நாள் வேலை, இன்னைக்கு வேலைக்கு காசு கொடுத்துட்டா நாளைக்கு வரமாட்டான், கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கோ அப்பதான் வருவான், அப்படி என்று பிடித்து வைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். சில நேரங்களில் பேரம் பேசி அந்த என்ன ஒத்துக்கொண்டோமோ அதற்கு குறைவாக கொடுப்பதற்கு முயற்சிப்பதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் சம்பளத்தை தாமதப்படுத்துவதை, சம்பளத்தை பிடித்தம் செய்வதை, சம்பளத்தில் அநீதி செய்வதை இஸ்லாம் அநீதி என்று சொல்கின்றது. அது ஒரு சுரண்டல், அது ஒரு பொருளாதார சுரண்டல் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் நான் சில மனிதர்களிடத்தில் கேள்வி கேட்பேன். வறுமை நாளில், கியாமத்து நாளில், எல்லா மனிதர்களும் நிற்கக்கூடிய அந்த நாளில் சில மனிதர்களிடத்தில் நான் கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி தெரியுமா? யார் வேலை வாங்கி கூலியை தராமல் இருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக நான் கேள்வி கேட்பேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்தில் வேலையை வாங்கிட்டு, இந்த உலகத்தில் இந்த வேலையை செய்ய உனக்கு இதற்கான சம்பளத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேலையை மட்டும் வாங்கிவிட்டு யார் சம்பளத்தை கொடுக்காமல் நாம் இந்த உலகத்தில் ஸ்மார்ட்டா நடந்து கொண்டதாக நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக நான் கேள்வி கேட்பேன். அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு எதிராக ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மை பாதுகாப்பதற்கு வேணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்யலாம், அதுக்கு தான் நம்ம துவா செய்யணுமே தவிர நமக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு நாம் துவா செய்து விடக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 வருடங்களுக்கு முன்னாலேயே அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போன போது மதீனாவுல அவுஸ் கூட்டத்தினரும் கஸ்ரஜ் கூட்டத்தினரும் பெரும்பான்மையா இருந்தாங்க, யூதர்கள் ரொம்ப மைனாரிட்டியா இருந்தாங்க. ஆனா யூதர்கள் இவர்கள் இருவரையும் சேர விடாமல் அந்த ஃபுல் மார்க்கெட்டையும் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனவுடன் செய்த முதன்மையான வேலைகளில் ஒன்று அந்த சந்தையை தன்வயப்படுத்தி இஸ்லாமிய ஆளுகை கீழ் கொண்டு வந்து எல்லோருக்கும் சரிசமமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள்.
இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, நேரடியாக உழவர்கள் நேரடியாக வந்து அவங்களுடைய பொருட்களை விற்கிறார்கள். இதற்கான முன்மாதிரி எல்லாம் மதீனத்து சந்தையிலிருந்து பெறப்பட்டவை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இரு முதலாளி தொழிலாளி உறவை பேணி பாதுகாத்திருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கையாளர்களே ஒருவரின் பொருளை மற்றவர்கள் அநியாயமாக உண்ணாதீர்கள். ஒருவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுக்காம நீங்க சாப்பிட்றாதீங்க, நாளைக்கு மறுமையில் அது உங்களுக்கு எதிரான சாட்சியாக மாறும். இன்னைக்கு நம்ம நிதர்சனமாக பார்க்கிறோம், முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில, இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில நிறைய இடங்கள்ல எங்க பிரச்சனை வருதுன்னா பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில தான் பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வருது, அந்த அரை அடி எனக்கு உள்ளதுன்னு இவங்க சண்டை போடுவாங்க, அரை அடி அவங்களுக்கு அவங்க சண்டை போடுவாங்க. அந்த அரை அடியை விட்டு கொடுக்காம கோர்ட்ல போய் 10 வருஷமா சண்டை போட்டு அந்த அரை அடி மதிப்பை விட அதிகமாக பொருளாதாரத்தை அங்க செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர இங்கே விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நீங்கள் அநீதியாக ஆக்கிரமித்த ஒரு சின்ன நிலம் கூட உங்களுக்கு எதிராக நாளைக்கு மறுமையில வரும்னா, உண்மையிலே அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம், மறுமையை நம்பக்கூடிய முஸ்லீம், சொர்க்கம் நரகத்தை நம்பக்கூடிய முஸ்லீம் செய்வான் என்றால் நிச்சயமாக செய்ய மாட்டான். அப்படியே செய்யறான், முஸ்லீம் பெயரை வைத்துக் கொண்டு செய்கிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, பெருமானாருடைய சொல்லின் மீது நம்பிக்கை இல்லை, மறுமையை பற்றிய பயம் இல்லை, அவனுடைய ஈமான் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப நம்மளுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 பேருக்கு குறிப்பிட்டு சொல்றாங்க, 3 பேருக்கு நான் மறுமையில் எதிரியாக வருவேன். 3 பேருக்கு என்ன பண்ணுவேன், மறுமையில் அவர்களுக்கு எதிராக வாதாடுவேன். அவர்களில் ஒருவன் யார் தெரியுமா, ஒரு கூலியாரிடத்தில் வேலை வாங்கிவிட்டு அதற்கான கூலியை கொடுக்காமல் இருந்தவன். இன்னைக்கு நம்ம பொதுவாகவே நம்ம என்ன பண்றோம், பெரிய ஷாப்பிங் மால் போனாலோ இல்ல பெரிய பெரிய ஜவுளி கடைக்கு போனாலோ 12,000 15,000 பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள அங்கெல்லாம் பேரம் பேச மாட்டோம். கொடுக்குற அமௌண்ட்டை கரெக்டா செட்டில் பண்ணிட்டு அதிகபட்சம் போனா ஏதாவது கூப்பன் இருக்கா, ஏதாவது கிஃப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம். ஆனா ஒரு 50 ரூபா 10 ரூபா 20 ரூபா அந்த நடைபாதையில போகக்கூடிய வியாபாரிகள் இடத்துல அவர்களிடத்துல போய் என்ன பண்ணுவான், அந்த 50 பைசாவுக்கு 2 ரூபாய்க்கு பேரம் பேசி நான் பேரத்தை ரொம்ப கம்மி பண்ணி வாங்கிட்டு விட்டேன்னு நம்ம நினைப்போம். உண்மையில நம்ம ரிவர்ஸாக நடந்து கொள்ள வேண்டும், அங்கதான் பேரம் பேசணும். இங்க அவர்கள் அன்றைக்கு உழைப்பு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அவருடைய உணவுக்கான பணமாகத்தான் அது இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், அதுல போய் நம்முடைய சாமர்த்தியத்தை என்ன பண்ணுவோம் காட்டிக் கொண்டிருப்போம். இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 கோடிக்கும் மேலான மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா அவங்க ஒரு ரெகுலரைஸ்டு லேபர் கிடையாது. கட்டட வேலைகள்ல இருப்பாங்க, கான்ட்ராக்ட் வேலைகள்ல இருப்பாங்க, பயிர்ல வேலை செய்வாங்க. இதுல பல பேருக்கு ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் இல்லாத காரணத்தினால முதலாளிகள் அல்லது அவர்கள் வேலை வாங்குபவர்கள் அவர்களுடைய வசதிக்கேற்றவாறு அவர்களுடைய திறனுக்கேற்றவாறு ஆளுக்கு தகுந்தமாறு என்ன பண்றது கூலிகளை உயர்த்தி ஏற்றி குடிப்பதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க என்ன பண்றோம், வடநாட்டிலிருந்து தொழிலாளர்கள் இங்கு வந்தா நிறைய சமூக பிரச்சனைகள் வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். வடநாட்டிலிருந்து வருவதன் காரணத்தினால் இஸ்லாம் ஒரு மனிதனை நாட்டின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மார்க்கம் அல்ல. உண்மையிலே இஸ்லாம் உலகளாவிய சகோதரத்துக்கு தான் போதிக்கிறது. என்றாலும் கூட வெளியிடத்திலிருந்து ஒரு பெருங்கொண்ட சமூகம் இங்க பணி செய்யும் போது சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி ஏன் நம்ம என்கரேஜ் பண்றோம் அப்படின்னா, இங்க கொடுக்கிறவனோட ஒரு 100 ரூபாய் கம்மியா சம்பளம் கொடுக்க முடியும். இங்க கொடுக்கிறவனுக்கு 500 ரூபாய் கொடுக்கறனா அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படி இந்த பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வைத்து எந்த அளவுக்கு உழைப்பை சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு நாம சுரண்டி கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்கள்ல வீட்டு வேலைக்காரர்கள் பணியாட்கள் அவர்களை ஒரு மனிதர்களாகவே நாம் நடத்துவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே 10 வருடங்கள் பணியாற்றிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, ஒரு நாட்கணக்கில் அல்ல, வாரக்கணக்கில் அல்ல, 10 வருடங்கள் பணி செய்தார்கள். அவங்க சொல்றாங்க, ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து
சீ என்றது கூட சொன்னதில்லை. ஒரே ஒரு முறை கூட என்ன பண்ணதில்லை, என்னை பார்த்து சீ என்று கூட சொன்னதில்லை. நம்முடைய பணியாளர்களிடத்துல நாம் இப்படித்தான் நடந்து கொள்கிறோமா? நம்முடைய பணியாட்களை நாம் பணியாட்களாக நடத்துகிறோமா அல்லது அடிமைகளாக நடத்துகிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இது இங்கு மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அதே கதை தான். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரே முஸ்லீம் தான், எல்லாருமே முஸ்லீம் தான், ஆனால் அங்கே இஸ்லாமிய சகோதரத்துவம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஏன் நம்மை கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க? ஒரே ஒரு விஷயம்தான், அந்த ஊர்ல இருக்கிறவன வேலை வாங்கினா அதிகமான சம்பளம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு குறைந்த சம்பளம் கொடுத்து நாம இவர்களிடத்திலிருந்து அதிகமான உழைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரே சுரண்டல் மனோபாவம் தான் பெரும்பான்மையான முதலாளிகளுக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்வதை இழிவாக இன்றைக்கும் கருதார். மாறாக யார் தொழில் செய்து வியாபாரம் செய்து யார் உழைத்து சம்பாதித்து சாப்பிடுகிறார்களோ அதுதான் சிறந்த உணவு. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் எந்த ஒரு வியாபாரி வியாபாரம் செய்யும் போது பதுக்காமல் பொய் பேசாமல் நேர்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு பிராக்டிக்கலாக பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். பொய் பேசாம பதுக்காம ஏமாத்தாம தொழில் செய்வது என்று அவ்வளவு கஷ்டமான விஷயம். ஆனா அப்படி செய்தால் அவர்கள் மறுமையிலே நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள், ஷஹீதுகளோடு எழுப்பப்படுவார்கள், சித்திகீன்களோடு எழுப்பப்படுவார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விவசாயியாக இருந்தாங்க. இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயம் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்த்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லராக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டக்கூடிய தச்சர் பணியை செய்தார்கள். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தையல்காரராக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆடு மேய்ப்பவராகவும் வணிகராகவும் இருந்தார்கள். இந்த உலகத்துக்கு வந்த அத்துணை நபிமார்களும் நாங்களா பெரிய நபி, நாங்களா தொழில் செய்ய மாட்டோம், நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இஸ்லாத்துல மிகப்பெரிய வணக்கசாலின்னா நாங்கள் தொழிலாம் செய்யக்கூடாது, நாங்கள் தனியா 24 hours பள்ளிவாசல் இருப்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை அல்ல. மாறாக நபிமார்களும் தொழில் செய்திருக்கிறார்கள். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்சியாளர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியாளர். ஆட்சியாளராக இருந்தாலும் கூட என்ன பண்ணாங்க, அவர்கள் உழைத்து சாப்பிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ், இன்னமல் ஆமாலு பின்னியா, உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே செயல்களுக்கான கூலி கிடைக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் உழைக்கும் போது தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறேன், தன்னுடைய குடும்பத்துக்கு ஹலாலான வருமானம் வேண்டும் என்பதற்காக உழைக்கிறேன் என்ற நியத்தோடு உழைக்கும் போது அவனுடைய வருமானம் என்பது அவனுக்கு சதக்காவாக மாறிவிடுகிறது. அதிலிருந்து பெறப்படக்கூடிய உணவை தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் ஊட்டும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சதக்காவாக ஏற்றுக்கொள்கிறான். எனவே இஸ்லாம் தொழிலாளர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நேர்மையாக செய்யுங்கள். எப்படி தொழுகையில திருடுவது தவறோ, ஒரு முறை நிற்கிறாங்க, ஒரு மனிதர் வரார், அவசர அவசரமா தொழுகிறார், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, உன்னோட தொழுகை சரியில்லை, தொழுகையில நீ திருடுறனா என்ன, ருக்குவுல சரியா நிக்கணும், சுஜூதுல சரியா செய்யணும், அப்படி இல்லாமல் திருடுவது எவ்வாறு தவறோ அதே போல நாம் இடத்துல பணி செய்யும் போது எந்த நேரம் ஒத்துக்கொண்டோமோ, என்ன வேலை செய்கிறோம் என்று ஒத்துக்கொண்டோமோ அதை முறையாக நேர்மையாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வருமானம் ஹலாலான முறையில் வருகிறதா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய உரிமைகள் நேர்மையான முறையில், அதாவது ஒரு தேவையற்ற வழிகளை தவிர்த்து வன்முறை இல்லாமல் அழிவு பாதையில் இல்லாமல் நேர்மையான முறையில் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் எம்ப்ளாயர்ஸ், முதலாளிகள் தொழிலாளர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும். சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்கணும். அவன் ஒரு முஸ்லீம் என்றால் தொழுவதற்கு அவனுக்கு உண்டான நேரத்தை கொடுக்க வேண்டும். அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவனுடைய அந்த வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அதனாலதான் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையில பல தீய அம்சங்கள் இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா,
9வது படிக்கும் போதே பிள்ளைகளுக்கு சில தொழில் ஸ்கில்ஸையும் சேர்த்து கற்றுக் கொடுங்க. ஏன்னா குழந்தைகள் அப்போதிலிருந்தே அந்த தொழிலுடைய உழைப்பினுடைய அருமையை உணர்ந்து அவங்க என்ன பண்ணணும், வளர வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தூதர் உருவாக்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அது தொடங்கிய காலத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த உடனே அதுக்கு முன்னால் அந்த ஹவுஸ் கூட்டத்தினரும் கஸ்ரஜ் கூட்டத்தினரும் கடுமையா வேலை செய்தாலும் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் யூதர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் அங்க அப்படி ஒரு முறையை வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துதான் அந்த காற்றில் சொல்லக்கூடிய அந்த கூட்டணியை உடைத்து யார் உழைக்கிறார்களோ நேரடியாக இங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பொருளை வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்ன பிறகுதான் அந்த மதீனத்து மக்களுக்கு மத்தியில ஒரு வசந்தம் வந்தது. அவங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய விற்பனர்களாக மாறினார்கள். அதே போல மக்காவில தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு வந்த அப்துர்ரஹ்மான் யூசுப் போன்ற சஹாபாக்கள் கூட மதீனாவுக்கு உழைத்து மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறியதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த உரையில கேட்ட அடிப்படையில் நம்மிடத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்குரிய உரிமையை சரியான முறையிலே கொடுத்து நாம் ஒரு இடத்தை பணி செய்கிறோம் என்றால் நம்முடைய பணியை நேர்மையாக என்ன ஒத்துக்கொண்டோமோ அந்த அடிப்படையில் நாம் பணி செய்யும் போது அந்த பணியும் அந்த வேலையும் ஒரு இபாதத்தாக கணிக்கப்படும். அப்படி நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு இபாதத்தாக மாறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தருவானாக என்று கூறியவனாக துவா செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் வதான்னு சொல்றது.